அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரகசியம் இருக்குது, ஓடி வாங்க அப்படின்னு வந்திருப்பீங்க. என்ன ரகசியம்ன்றதை நான் வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன். நீட் தேர்வு அப்படின்னு சொல்ல வந்தோம்னா நம்ம காதுகளுக்கு எட்டுவதெல்லாம் ஓலக்குரல்கள், மாணவர்களுடைய மரண செய்திகள், இது மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வரும். இந்த நீட்டினுடைய வரலாறு கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் இந்த நிலைக்கு யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஆளுந்தரப்புலேருந்து ஒன்று சொல்லுவாங்க. இதை போன முறை உள்ள அதிமுக அடிமை ஆட்சி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பிஜேபி தான் கொண்டு வந்துருச்சு, அதை எதிர்க்கிறோம் நாங்கள் வலிமையாக அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேயும் ஒருபடி மேலே போய் வாக்கு அரசியலுக்காக இவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குது, அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாக்களித்து போனவங்களுக்கு பதில் என்ன வந்தது அப்படின்னா, ரகசியம் இருக்குது, சொல்கிறோம். என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, அதை நான் உறுதியாக சொல்லுவேன், நான் உங்களை மாதிரி மறைச்சி போக மாட்டேன். இந்த நீட் தேர்வை பற்றி இன்றைக்கி நம்ம ஏன் பேச இருக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 552 நகரங்களில், அதாவது தமிழகத்தில் மட்டுமே 1.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 31 மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டதில் திருப்பூரில் மட்டும் கிட்டத்தட்ட 7 மையங்கள் 3212 மாணவர்கள் இன்றைக்கி தேர்வு எழுதிருந்தாங்க. அந்த தேர்வு எழுத சென்ற மாணவர்களில் ஒரு பெண்ணை நிறுத்தி, உங்கள் ஆடையில் அளவுக்கு அதிகமாக பட்டன் இருக்குது, சட்டையுடைய பொத்தான்கள் இருக்குது, அதனால் உங்களை இந்த ஆடையோடு அனுமதிக்க முடியாது அப்படின்னு நீட் தேர்வு பரிசோதனை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக பெண் பதறி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய்கிட்டு இருந்த நிலையில் காவல் அதிகாரி ஒரு பெண் காவலர் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு துணிக்கடையில் ஆடை எடுத்து துணியை மாற்றி உள்ளே எழுத அனுப்பப்பட்டதா செய்தி வந்தது. அதுதான் உள்ளே விட்டுட்டாங்களே, திரும்பவும் ஒரு ஆடையை மாற்றி உள்ளே விட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது இன்றைக்கு மட்டும் நடக்குதா இது போன்ற சம்பவங்கள், இல்லை இது புதிதாக நடக்குதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீட் தேர்வுக்காக போராடி சட்ட போராட்டம் நடத்தி அதை தோல்வியில் முடிந்து தற்கொலை செய்து கொண்ட தங்கை அனிதா அவர்கள் நினைத்திருக்கலாம், வருங்காலங்களில் இது போன்ற நிலைகள் ஏற்படும் வரும் மாணவர்களுக்கு, இதனால் பலருடைய மருத்துவராகக்கூடிய கனவு பாதிக்கப்படும் என்பது கூட முன்னதாக உணர்ந்திருக்கலாம். அதனால் அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஒரு பெரும் போராட்டத்தை ஏற்படுத்தி, ஒரு பெரும் புரட்சியை, மெரினா புரட்சி போன்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இந்த நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக அகற்றிடலாம், எடுத்துடலாம் என்ற கூட நினச்சி அவங்க தற்கொலை செய்திருக்கலாம். ஏன்னா அந்த தங்கை அனிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்னா, அவர் எதிர்பார்த்தது இங்கு நடைபெற்றதா அப்படின்னா அப்படி ஒரு மாற்றங்களும் கொண்டு வரப்படலை. தொடர்ச்சியாக நீட் தேர்வில் தேர்வு எழுதி தோல்வியை விட்டு தொடர்ச்சியாக அந்த கல்வி முறைகள் புரியாமல் படித்து தேர்வு எழுத முடியாமல் பலர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. அதை எதிர்கொள்ள முடியாமல் பலரும் இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ கனவு அப்படின்னா இன்றைய வரைக்கும் பணக்காரர்களுக்கு மிக எளிமையாக கிடைச்சிருக்கலாம், ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு சிம்ம சொப்பனம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. இப்போ தான் தலைமுறைகள், அடுத்தடுத்த தலைமுறைகள் மருத்துவராகணுன்ற கனவோடு படிக்க வர்றாங்க. அப்பேற்பட்டவர்களுடைய கனவுகளை நசுக்கும் விதமாக தான் இந்த நீட் தேர்வு இருக்குது. சரிங்களா? இந்த நீட் தேர்வுனால் பாதிக்கப்பட்டது என்னென்னா, மருத்துவர்கள் கனவோடு நம்ம போகணும், இன்றைக்கி தேர்வு எழுதி இப்போ பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு முற்றுமுழுதாக நல்ல திறன் கொண்டு படித்து போனாலும் கூட அந்த நுழைவாயிலே நிறுத்தி கம்மலை கலட்டு, மூக்குத்தியை கலட்டு, உச்சபட்சத்துக்கு போய் என்ன பண்ணுறதுன்னா கணவர் கட்டிய தாலியை கூட கலட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தாலிக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இந்தியாவில் உள்ளவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு கலாச்சாரம், பண்பாட்டினுடைய ஒரு சின்னமாக ஒரு இதுவாக நம்ம பாரம்பரியத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த தாலியை கூட அறுத்தெறிஞ்சிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தா கூட இதெல்லாம் நகை நட்டுகள் கலட்டப்படலாம். இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நகைகள் மூலமாக வைத்து பிட்டு எடுத்துகிட்டு போய் அடிச்சிட முடியும், காப்பி அடிச்சிட முடியும், தேர்வுகளை தவறாக பயன்படுத்திட முடியும், இதெல்லாம் பயன்படுத்தின்னு அந்த நீட் தேர்வை நடத்துகின்ற நிறுவனம் வேணால் சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்னா இல்லை. இங்கே இன்னும் மாட்டு மூத்திரம் குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பல்வேறு தவறுகளாக இருக்குது, இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சானா இல்லை. அந்தளவுக்குலாம் பெரிதாக காதுகளில், மூக்குத்திகளில், கம்மல்களில் பிட்டு எடுத்துகிட்டு போய் எழுதக்கூடிய சூழல் இருக்கான்னா அப்படிலாம் இல்லைங்க. அந்தளவுக்குலாம் இங்கே டெக்னாலஜிலாம் பெரிய அளவில் வளரலை நான் சொல்லுவேன்.
ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இதை மட்டுமே கலட்டலை, உள்ளாடைகளை கலட்டுங்க, ஆடைகளை கலைத்திருங்க. இதையெல்லாம் ஒரு தேர்வுக்கு நம்ம எழுத போகும்போது, சாதாரணமாக ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகும்போது சட்டப்படன்னு வருவாங்க. இந்த பறக்கும் படைன்னு ஒன்று வரும். சட்டப்படம் இதை கலட்டு அதை கலட்டு, கையில் இது மாட்டிருக்கியா, பேனா வச்சிருக்கியா, பையில் எல்லாத்தையும் நோண்டுவாங்க. அந்த பதட்டத்தில் நமக்கு என்ன முடியும்னா, படித்த ஒரு சிலதான் மறந்து போயிடும். எழுதுவதற்கே மிக நம்ம சிரமப்படணும். அப்பேற்பட்ட ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு எப்படி இருக்குன்னா, நீட் தேர்வில் இதில் முடிஞ்சுன்னா இன்னொரு தேர்வு இருக்கும். அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய அளவில் எழுத முடியாது, தொடர்ச்சியாகவும் எழுதிக்கிட்டு இருக்க முடியாதுன்ற சூழலில் இவர்கள் நல்லாக திறன்பட படிச்சுக்கு போயிட்டு இருக்கவங்கள நின்று பல சோதனைகளுக்கு ஆளாக்கி மனநிலையை ஒரு விதமாக ஆக்கி, இப்போலாம் தாலியெல்லாம் நம்ம பெண்கள்லாம் தாலி கட்டியிருப்பாங்க, தாலி அறுத்துட்டாங்க அப்படின்னா கணவன் கட்டிய தாலி அறுத்துட்டாங்களே, நகையை பிடிட்டாங்களே, இந்த மனநிலையோட அதாவது உள்ளாடைகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மனநிலையோடு எப்படி போய் அவங்க தேர்வு எழுதுவாங்க? இதெல்லாம் எப்படி எழுதுவாங்க? இது இப்படி இருக்க இன்றைக்கு நடந்தது இல்லையா இந்த சம்பவம், உள்ளே போயிட்டாங்க, ஓகே. இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு அரசை நம்ம ஏற்று கேள்வி வைப்போம். கோபங்கள் வரும், கொந்தளிப்போம். எப்படி ஒரு பெண்ணை ஒரு சட்ட பொத்தானில் கூட இத்தனை பொத்தான் இருந்தால் உள்ளே அனுப்பிக்கக்கூடாதுன்னா நாளைக்கு எப்படி அனுப்புவீங்க? நிர்வாணமாக இருந்தால் தான் தேர்வு எழுத முடியுன்ற நிலையை கொண்டு வந்துடுவீங்களா? எப்படி கொண்டு வருவீங்க? இவர்கள் ஆளும் அரசை கைகாட்டி இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா ஆளும் அரசு ஒரு பதிலை சொல்லும். என்னன்னா, இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டுகிட்டு வரல, இதை நாங்கள் கையெழுத்து கொண்டு வரல, அடிமை ஆட்சி அதிமுக ஆட்சி கொண்டு வந்தது அப்படின்லாம் பேசுவாங்க. அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்தது, அது இவங்க நேக்கா ஒன்று தப்பிச்சிட்டாங்க. என்னென்னா, ஒரு ரகசியம் சொல்கிறேன்ல, இப்போ சொல்கிறேன். பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு, அதை இவங்க ஆதரிச்சாங்க, அது ஓகே, நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இதுக்கு முன்பாக நீங்கள் கூட்டணியில் நீங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிச்சிக்கிட்டு அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு அரசு ஆதரிச்சிங்க இல்லையா, காங்கிரஸ் அரசு. அந்த அரசு தான் முதலாக நீட் தேர்வை கொண்டு வருது. அவர்களுடைய பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அவர்களுக்கு சுத்தமாக இல்லை. பெரும்பான்மை இல்லை, இதெல்லாம் கொண்டு வரணும்னா பெரும்பான்மை இல்லை, அதனுடைய காரணமாக அது அன்றைக்கி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவங்க ஒதுக்கி வச்சு பெரும்பான்மை இல்லாமல் இதெல்லாம் கொண்டு வர முடியாமல் போச்சு இல்லையா நாடாளுமன்றத்தில். அதனுடைய திட்டங்கள் எல்லாம் கூட பிஜேபி இன்னைக்கு தனித்துவமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒரு பெரும்பான்மையோடு இருக்கு இல்லையா, அவங்க பெரும்பான்மை வச்சு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீட் தேர்வு இருக்கும், பண மதிப்பிழப்பு இருக்கட்டும், எல்லாவற்றையும் பிஜேபி கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்ததுன்னா இவங்க வேறு விதமான கதைகளை கட்டவிழ்த்து விட்டுருப்பாங்க. பிஜேபி ஆட்சியில் வந்த உடனே பிஜேபியின் மீதும் அதிமுக ஆட்சியில் வந்தனால, அதிமுக ஆதரவளித்தனால அதிமுக ஆட்சியிலையும் இவங்க பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்கிறாங்க, நேக்காக தப்பிச்சுக்கிறாங்க. ரகசியம் இருக்குன்னுங்களே, எப்போயாவது ரகசியம் சொல்லுவீங்களான்னா மௌனம் தான் நினைப்பாங்க. கேட்டால் அங்கே நீதிமன்றங்களில் வழக்கு இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதாவது சொல்லுவாங்க, கிராமங்களில் சொல்லுவாங்க, ஆட தெரியாதவன் ரோடு கோணலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி தான் இவங்க கொண்டு வந்தது. அதிமுக பிஜேபி சரி. இதற்கு முன்பாக விதை போட்டதை எழுதினும்ல காங்கிரஸ் திமுக தான். ஆக பொதுவாக ஒன்றை உருவாக்கிடுவாங்க, அதிமுக தான் பிஜேபி தான் எதிரி, இந்த மரணத்திற்கெல்லாம் காரணம் அவங்க தான், வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணம் இல்லையா, கொஞ்சமாவது ரோசம் இருந்தா அதான் உங்களுக்கு இருந்திருந்தா சொல்லியிருந்திருப்பாங்க. எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னு வந்த துணை முதல்வர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அவர் சொல்லுவார், மிக எளிதாக கிடப்பார், மக்களாகி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மிக எளிதாக சொல்லிடுவார், அதுதான் உள்ளே அனுப்பிட்டோமே, எங்கள் அரசு தான் உள்ளே அனுப்பிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கட்டு கதைகள். அம்பிட்டோம். நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை, தேர்வு எழுதிய மாணவர்கள் நீங்கள் விசாரிங்க. நான் கூட மருத்துவ படிப்பு பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இருக்குது, அவங்க அங்கே மருத்துவ படிச்சுட்டு இந்த பயிற்சி மருத்துவர்கள்ட்டெல்லாம் நான் கூட கேள்வி கேட்பேன். இந்த நீட் தேர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு 8வது கணி தான், இதெல்லாம் பெரிய விஷயம், நான் தேர்வு எழுதி வந்தேன் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டோம், சொந்த நிகழ்வுகள்லாம் போக முடியாது, அந்தளவுக்கு விடிய உட்காந்து படிச்செல்லாம் இருக்கும், விழுந்து படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் உண்மையிலே செஞ்சுருக்குறோம், ரொம்ப சிரமம், இதை நம்ம எடுக்கணும் சொல்லுவாங்க. சிபிஎஸ்சி பெரிய படிப்பு படித்தவங்கலாம் கூட நல்ல கல்வி முறைகளை இப்போ கல்வியில் என்ன படித்தவங்க, பெரிய அளவில் பணங்களை கொட்டி கொடுத்து அதற்காகவே படித்து வந்தவங்க, பின்னால் இதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு அதற்காகவே படித்து வர்றவங்க வேணால் இயல்பாக அதில் தேர்வு எழுதி போயிடலாம். ஆனால் ஏழை குழந்தைகள், அடுத்த வேளை உணவுக்கு சிரமப்படுகின்றவர்கள், இதெல்லாம் 8ஆம் கனியாக, அதாவது அதிகபட்சமாக 12வது படிச்சுட்டா திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. இப்போ தான் அடுத்த தலைமுறை கொஞ்சம் படிக்க வருது. அவர்களுக்கெல்லாம் பெரிய கனவாக, இதற்கு முன்பாக பல தலைமுறைகளுக்கு இது கனவாக இருந்திருக்கலாம், நம்ம மருத்துவர் ஆகணும்னு கனவாகவே போயிருக்கும். அந்த கனவை நினைவாக்குற தலைமுறையாக இப்போ நீட் தேர்வில் மருத்துவர் ஆகணும், இந்த மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவோட படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு நீட் தேர்வு மிகப்பெரிய தடையாக இருக்குது.
இந்த தடையை நீக்குவோம்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னு உருட்டிட்டு 5 வருஷம் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீட்டு வலிமையாக நாங்கள் எதிர்த்தோம், அதனால தான் திமுக மத்திய அரசில் பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்லி உருட்டுவாங்க. மக்களாக்கி நீங்கள் நம்பிடாதீங்க. திமுக இவ்வளோ காலம் செய்த ஊழல் இருக்கு இல்லையா, ஊழல் பட்டியல், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களை மிரட்டுவாங்க. அதனால தான் அப்படியே வெளியே இந்த கவுண்டமணி வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு வெளியே இவங்க கற்று வரல, அந்த மாதிரி வெளியே சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரிதளவில் நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவர்களை தொடர்ச்சியாக நம்பாதீங்க. மக்களாக்கி நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது நீட் தேர்வில் மட்டும்தான் இருக்கா, மருத்துவ மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை அப்படின்னா இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை விரைந்து நம்ம பார்ப்போம். இன்னும் பல்வேறு பிரச்சனையோட உங்களோட மீண்டும் சந்திக்கிறேன்.